முழங்கால் யாவும் மடங்கு கடவுது, முழங்கால் போடணும். நாவு எல்லாம் அறிக்கை பண்ணணும். நாவு எப்படி அறிக்கை பண்ணும்? ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, என் குற்றத்தை மன்னிங்க, நான் ஒருத்தருக்கு விரோதமா பேசிட்டேன், நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், இனி நான் பேச மாட்டேன், என் வாயில வருது பக்தி விருத்தியான நல்ல வார்த்தை வரணும் அப்படின்னு பிதாவாக தேவனுக்கு ஏமா முழங்கால் யாவும் மடங்கும்படி யாவும் தேவனுக்கு முன்னால அறிக்கை பண்ணணும். பாவம் அறிக்கை. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். பாவத்தை மறைக்கிறவன் சொல்லுங்க சொல்லுங்க பாவத்தை மறைக்கிறவன் வாழ மாட்டான். அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ இறக்கம் பெறுவான். கர்த்தரிடத்தில் இறக்கம் வேணுமா? பாவம் அறிக்கை விடுங்க, அவருக்கு இறக்கம். அதுக்கப்புறம் நீங்க விண்ணப்பம் பண்ணும் போது உங்க ஜெபம் பரலோகத்துல போய் எட்டும். ஏமா நீங்க ஜெபம் பண்ணும் போது அதோட நம்ம வந்து இந்த பாருங்க, இந்த தங்க ஆலயம், இந்த தங்க ஆலயத்துல பரிசுத்தமா இருக்கணும். இங்க இருந்துதான் நம்ம வருது, கிட்ட வார்த்தை வருது, தூசணமான வார்த்தை வருது வருது. அப்போ உள்ளத்தை என்ன கேட்காரு ஏசப்பா தங்க ஆலயம் இந்த இதுதான். அப்ப இந்த சுத்த இதயத்துக்குள்ளதான் ஏசப்பா வந்து தங்குவாரு. சுத்த இதயம் இல்லாட்டு தங்குவாரா? தங்க மாட்டாரு, விசுவாசமா இருக்கும். அதனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்திருந்தான். சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டாங்க. நம்ம யாரை குறித்து மேன்மை பாராட்டோம்? கர்த்தரை குறித்து. ஏமா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும். சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும். பணத்தை குறித்து மேன்மை, படிப்பு குறித்து மேன்மை, எல்லாத்தையும் மேன்மைப்படுத்தி பேசுவாங்க. நம்ம யாரை குறித்து மேன்மைப்படுத்தணும்? இயேசு கிறிஸ்து கர்த்தர். ஏமா உங்க நாவுகள் முழங்கணும். ஏமா நாவுகள் அறிக்கை பண்ணணும். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். சர்வவல்லமை தேவன், சர்வ சிருஷ்டி எஜமானன். நம்ம முழங்கால் போடும்போது, நம்ம பாவ அறிக்கை செய்து நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம ஜெபம் எப்படி ஒரு நம்முடைய ஜெபம் அப்படி போகும். நம்ம விண்ணப்பத்தை கேட்டு மறு உத்தரவு அருள் செய்வார். சில விண்ணப்பம் ஏன் கேட்கல? சில ஜெபம் என்ன கேட்கல? நீங்க பாவ அறிக்கை விடல, அதனால ஜெபம் கேட்கல. நீங்க பாவ அறிக்கை விட்டு ஏமா கர்த்தரிடத்துல இருந்து இறக்கம், அவரு கண்ணுல இருந்து கிருபை. ஏமா கிருபை யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குது? நோவாக்கு கண்ணுல இருந்து கிருபை கிடைச்சது. சொல்லுங்க, நோவாக்கு கர்த்தரிடத்துல இருந்து கிருபை கிடைச்சது. எஸ்தருக்கு கண்ணுல இருந்து கிருபை கிடைச்சது. கிருபை கிடைச்சதான் நோவா குடும்பம். சொல்லுங்க, நோவா குடும்பம் 8 பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க. ஏன்னா அவன் ஜெபம் பண்ணிட்டே இருப்பான், கர்த்தரிடத்தில் நீதிமானா இருந்தான். நோவா நீதிமானா இருந்தார். நோவா உத்தமமா இருந்தார். பாவம் வானத்துக்கு வேற எட்டிட்டு, அப்போ இனி இந்த அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு, அழிக்கன்னு சொல்றாரு. அப்ப நோவா குடும்பத்துக்கு மட்டும் ஜலத்தினால அழிக்க போறேன், நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு நோவாட்ட சொல்லுவாரு. நோவா குடும்பம் அவன் ஒருத்தன் உத்தமனா இருந்தா, ஒருத்தன் நல்லவனா இருக்க போய் அழிக்கல. ஒரு அகலமான அகலம் உயரம் ஒரு பேலையை கட்டணும்னு மிருக ஜீவனெல்லாம் கீழ்ப்படிஞ்சு வந்தது. ஆனா எந்த மனுஷனும் வரல. அவங்க குடும்பம் ஏமா 8 பேரு பாதுகாக்கப்பட்டாங்க. 40 நாள் விடாத மழை. இப்போ 2-3 நாள் மழை பெஞ்சாலுமே நம்மளுக்கு தாங்க முடியல. அப்ப 40 நாள் இரவு பகல் மழை பெஞ்சு பாருங்களேன். நோவா வேலைக்குள்ள வந்து 8 பேரு, அவங்க குடும்பம் 8 பேரு காக்கப்பட்டாங்க. மிருக ஜீவன்லாம் வந்துட்டு அதுக்கு சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டான். அப்போ தேவனாய கர்த்தர் இந்த பாருங்க சாவியை எடுத்துட்டாரு. எல்லாரும் அது பேர் கட்டுதாங்க. நோவா சொன்னாரே நம்ம கேட்கலையே அப்படின்னு அப்படியே மறந்து எல்லா ஜனங்க அழிக்கப்பட்டாங்க. அதனால கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல தேவனுடைய கோவாக்கில் வரும். இது கடைசி காலம் வருது. நீங்க கீழ்ப்படியணும். முதல்ல ஆண்டவர் ஏசப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதி தேடணும். அதுக்கு மேல நம்ம கூட கொடுக்கப்படும். எந்த வேலையா இருந்தாலும் சரி, நீங்க ஏசப்பாவுக்கு
நீங்க முக்கியம் கொடுக்கணும். அந்த கடைசி காலத்துல அக்கிரமம் பெருகிட்டு எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லை. ஆனா ஏசப்பா செட்டைகளே வந்துச்சுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. இப்போ இதை முடிச்சிடலாம். இதுக்கு மேல